ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 3க்கு வாங்க. நான் லாஸ்டா எதுல விட்டேன்னா, ராஜா அவங்களுக்கு ஜராசந்தனுக்கு ஆட்சி கொடுத்தாரு. அவரோட ஆட்சியை ஆண்டு வர சொன்னாரு நாட்டை. இப்ப ஜராசந்தனுக்கு 2 மகள், அஸ்தி பிரபாப்தி. அந்த அஸ்தி பிரபாப்தியையும் கம்சனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கம்சன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? கம்சனுடைய ஒரு கனவுல கம்சனுடைய தங்கச்சியோடைய 12வது குழந்தை கம்சனை அழிப்பாங்கன்னு சொன்னாங்க ஒரு தேவதை. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையா கொண்டுகிட்டே வந்தாங்க. 12வது குழந்தையில மட்டும் கம்சனோட தங்கச்சி இந்த குழந்தைய கொன்னுடுவாங்கன்னு அந்த குழந்தைய போய் ஒளிச்சு வச்சுட்டு வேற ஒரு பெண் குழந்தைய எடுத்துட்டு வந்துடுவாங்க. அதை கம்சன் கொல்ல வரும்போது அவங்க காளி அவதாரமா எடுத்து மறைஞ்சிருவாங்க. நான் உன்னோட குழந்தை, நீ கொல்ல வேண்டிய குழந்தை இல்லைன்னு அப்பையிலிருந்து கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இப்ப அவர் திரும்பவும் ஒரு திட்டம் போடுறாரு கம்சன், நம்ம பலராமனையும் கிருஷ்ணரையும் கூப்பிடலான்னு. பலராமனும் கிருஷ்ணரும் கூப்பிடுவாங்க. ஆனா கம்சன் கிருஷ்ணர் கையில சிக்கிட்டாரு. முதல்ல கம்சனோட கையில கிருஷ்ணர் சிக்குவாருன்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஜராசந்தனோட 2 மகள்கள் விதுவையா வந்திருக்காங்க. கிருஷ்ணர் கையில கம்சன் கிடைச்ச உடனே கிருஷ்ணர் கம்சனை கொன்னுட்டாரு. அதனால ஜராசந்தனுடைய மகள்கள் அவரோட கணவரை இழந்துட்டு வந்தாங்க. அதை பார்த்து ஜராசந்தனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால கிருஷ்ணரை போருக்கு கூப்பிடுவாரு. போருக்கு கூப்பிடும் போது கிருஷ்ணர்கிட்ட போய், கிருஷ்ணா, நான் உன்னை சொர்க்கத்துக்கு இல்லைன்னா நரகத்துக்கு அனுப்பிடுவேன், இப்பவே பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் போர் ஆரம்பிக்கும். ஜராசந்தனுக்கு அழியாவரம் பெற்றதுனால கிருஷ்ணர் அவரை நேரா போர் புரியல, தந்திரமா கொல்ல பார்த்தாரு, தந்திரமா தோக்கடிக்க பார்த்தாரு. போர் நடக்கும்போது கிருஷ்ணர் அம்பு மேல அம்பா விட்டுக்கிட்டே இருக்காரு. குதிரை, யானை, படைகள் எல்லாருமே இறந்து போக ஆரம்பிச்சாங்க. பலராமன் ஜராசந்தனை பிடிச்சிட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் ஜராசந்தனை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போக விட்டுருவாங்க. ஜராசந்தன் யானனின் அப்படின்னு ஒருத்தவங்கள பார்ப்பாங்க. அவங்க ஒரு பெரிய போர் வீரர். அவங்கள பார்க்கும்போது ஜராசந்தன் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பழி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, நான் கேட்டதுலயே பெரிய போர் வீரர் யாருன்னா கிருஷ்ணரும் பலராமனும் தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா எனக்கு விட எப்படி பெருசா போர் வீரர் இருப்பாங்க, நான் அவங்கள பார்க்குறேன்னு சொல்லிட்டு போருக்கு வருவாங்க. கிருஷ்ணர் அவங்க தெய்வீக சக்தியை வச்சு ஒரு வழி மாதிரி துவாரகாக்கு செஞ்சிருவாங்க. அவங்க துவாரகாக்கெல்லாம் மக்கள் போயிடுவாங்க. கிருஷ்ணரும் பலராமனும் போர் செய்வாங்க. அதுல லாஸ்டா இந்த யானனின் இந்த கிருஷ்ணர் முன்னாடி நிற்கும் போது யானனின் நான் உன்னை இப்போ சும்மா விட மாட்டேன், நீ என் கையில சிக்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் பிடிக்க பார்ப்பாரு. ஆனா கிருஷ்ணர் திரும்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. பிடிக்க ஃபாஸ்டா வருவாரு. ஆனா அதுக்குள்ள கிருஷ்ணர் குகையில போயிடுவாரு. குகைக்கு போன உடனே, இந்த இருட்டே எனக்கு ஹெல்ப் பண்ணுது, நான் உன்னை எப்படியாவது கொன்னே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது முனிவரை கிருஷ்ணர்ன்னு நினைச்சுக்கிட்டாரு. அந்த யானையின் வழியில ஒருத்தவங்க படுத்துக்கிட்டாரு. ஆனா கிருஷ்ணர்ன்னு நினைச்சு உதச்சிட்டாரு. அவர் ஒரு முனிவர் எந்திரிச்சு யார் அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. யாருமே அந்த யானை பார்த்துருவாரு. உடனே, நீதான் தூக்கத்தை கலைச்சிட்டியான்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு எரிச்சிருவாரு. அதுல அந்த யானையோட கைப்பிடி மட்டும் எரிஞ்சிரும். மிச்சத்தெல்லாம் 4th பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.